அவளுக்கு அப்படிலாம் நடக்கிற ரொம்ப சந்தோஷம். இந்த மச்சான் மேல எனக்கு தந்த சர்ப்ரைஸ் தான் இது. அது ஒரு அழகிய காட்சியா இருக்கும் இந்த மாலை நேரம் பார்க்கும்போது. இப்ப குதிரையின் கடிவாளத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். எந்த கடிவாளம் அதான் பழைய காலத்தில் குதிரை வண்டியில் மகாராணியா கொண்டு வரதுக்கான ஒரு குதிரை வண்டியில் போய் கொடியேற்றின வரலாறு. அவ பேர் ராஜ துளசி. அப்ப குதிரை வண்டியிலானே கூட்டிட்டு போகணும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம். ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா கோப்பாய் பகுதி. இந்த இடங்களை பாருங்கள், இப்போ மாலை நேரம் 5:30 ஆகின்றது. பின்னுக்கு பாருங்கள், ஒரு குதிரை வண்டி நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அழகான ஒரு அமைதியான இடம் இந்த இடம். காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற விடயம் அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு மணமகன் மணப்பெண்ணை இந்த இடங்களில் இந்த குதிரை வண்டியில் அழைச்சிட்டு போகிற காட்சியை தான் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறேன். ஆரம்ப காலங்களில் அந்த கூடுதலாக இந்த மணப்பெண் மணமகளை அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த குதிரை வண்டி தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இந்த நவீன காலங்களில் எல்லாருமே அந்த வாகனங்களில் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த இடங்கள், அதாவது இந்த கோப்பாய் பகுதியில் ஒரு குடும்பம் தங்களுடைய மணமகன் மணப்பெண்ணை இந்த குதிரை வண்டியில் இருந்து அழைச்சிட்டு போகிறாங்க தங்களோட வீடு வரைக்கும். அது ஒரு அழகிய காட்சியாக இருக்கும் இந்த மாலை நேரம் பார்க்கும்போது. அதைத்தான் ஒரு நல்ல அழகான ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறேன். இந்த இடங்களில் பாருங்கள், மணமகன் மணப்பெண் வந்து கொண்டிருக்க அந்த காட்சியை தான் பார்க்குறோம். மணப்பெண் மணமகள் இவைகள் தான் 2 பேருமே வந்து இந்த குதிரை வண்டியில் ஏறி தான் இந்த பயணம் செய்ய போயினோம். என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம். டோன் எல்லாம் முடியும். மணப்பெண் மணமகன் 2 பேருமே அந்த குதிரை வண்டியில் ஏறி இருக்கணும். அதோட பின்னுக்கு பாருங்கள், சிறுவர்களும் ஏறி பயணம் செய்வதற்காக நிற்கணும். இப்படியான பாரம்பரிய முறைகளை கடைப்பிடிப்பது உண்மையாக ஒரு அழகான காட்சியாக தான் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், மணமகனுடைய வீடுக்கு போகிற அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டுக்கிறீங்க. இந்த இடங்களில் பாருங்கள், ஒரு அழகிய ஒரு வீடு உண்டு. பிள்ளைங்கள குதிரையில மணப்பெண்ணோட ஹவுஸ் போவோம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கு இந்த குதிரை சவாரி? நல்லா இருக்கு. உண்மையாகவே இப்படியான அந்த பாரம்பரிய முறைகளை யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. இப்போ எல்லாருமே அந்த வாகனத்தில் தானே போகிறவங்க. இந்த விடயத்தை தெரிவு செய்ததுக்கு காரணம் என்ன? இப்படி பாரம்பரிய முறைப்படி குதிரையில் போகணுமெண்டு. இது வந்து உண்மையா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கே தெரியாது. உண்மையா இந்த மச்சான் மேரண்ட சர்ப்ரைஸ் எங்களுக்கு தந்தது. இந்த மச்சான் மேர எனக்கு தந்த சர்ப்ரைஸ் தான் இது. அவ பேர் ராஜ துளசி. அப்ப குதிரை வண்டியிலானே கூட்டிட்டு போகணும் மகாராணிய. அப்ப உங்களுக்கு இந்த வாகனத்துல வரன்றது தெரியாது. எனக்கு எங்க 2 பேருக்குமே சர்ப்ரைஸ் தெரியாது. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ரீதியாக வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட வைஃபை பற்றி? இப்ப குதிரையின் கடிவாளத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். எந்த கடிவாளம் அதான் பிரச்சனை. அவ இனி ஒரே ஒரு பாதையில தான் பயணிக்கணும். என்ன அக்கா என்ன சொல்ல போறீங்க? அண்ணா பத்தி சரியாக்கா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. சரியாண்ணா. ஓகே, நாங்கள் இப்போ திருமணம் இடம்பெற அந்த இடத்துல வந்துட்டோம். பாருங்கள், அவ்வளவு அலங்காரங்களோட இந்த இடங்கள்லாம்
குதிரை வண்டியில் மாப்பிள்ளை பொம்பளை அழைச்சிட்டு வாருன்னா வீடு முழுவதும் பாருங்க எப்படி அலங்காரப்படுத்தி வச்சுக்கணும். ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கு இந்த இடத்த பார்க்க? இந்த குதிரை வண்டி சம்பந்தமா பழைய காலங்கள் என்ன மாதிரி இப்படியா செய்கிறவங்க? பழைய காலத்தில் குதிரை வண்டியில் தான் அது இது இப்போ இது வந்திருக்குது. இப்போ ஒரு நல்ல விஷயம் தானே, என்னடா எல்லாரும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. முந்தி பழைய காலங்களில் முழுவதுமாக இப்படி தான் குதிரை இல்லை வாகனங்கள் குறைவே. மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் தான் அந்த கால பழைய காலம். இப்போ நவீன காலத்தில் இதுகள் செய்யணும். ஒரு வரவேற்கத்தக்க விடயங்களை என்ன பழசுகளை நினைப்பூட்டுற மாதிரி இருக்குமல்லோ, அதுதான் முக்கியம். என்ன ஆனால் என்ன வாகனங்களை விட இது கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக இருக்கும், வசதியாக இருக்கும். மற்ற வாகனங்கள் ஆக்களை தெரியாது, ஆக்கள் எல்லாரையும் மாப்பிள்ளை மொழியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வசதிகள் எல்லாம் இருக்குத்தானே. சரியா, நன்றியா. தொடர்ந்து நாங்கள் இந்த இடங்களை பாருங்கள், அவர்களோட வீட்டில் இருந்து வந்து அவருடைய கோயிலுக்கு போகிற அந்த காட்சியை தான் பார்த்து நிற்கிறோம். உண்மையாகவே இது ஒரு பாரம்பரியமான விடயம். அதாவது இந்த ஐயா சொன்ன மாதிரி பழைய காலங்களில் வாகனங்கள் வசதிகள் அப்படி எதுவுமே இருக்காது. அப்போ கூட்டிகிட்டு போக குதிரை வண்டியில் தான் முந்தி மகளை எல்லாருமே அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அந்த வகையில் அந்த பாரம்பரிய விடயங்களை மறக்காமல் இந்த தருணங்களை எப்படி செய்கிறது பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியா மணமகன் மணப்பெண் அனைவரையும் கூட்டிகிட்டு போயினோம். குழந்தை பிள்ளைய பாருங்க, பின்ன இந்த இவரை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. டோன் வியூ அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. கோயிலை சுற்றி இப்போ வந்து கொண்டிருக்கணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படியா நிகழ்வுகள் செய்வதற்கான காரணம் என்ன? என்ன எப்படி ஒரு பாரம்பரிய விடயங்களை கடைப்பிடிக்கிறீங்க? அது சம்மந்தமாக எங்களோட அக்காண்ட ஆசைன்னு சொல்லலாம். எங்களோட குடும்பத்தின் ஒரு மகாராணி மகாராணியாக கொண்டு வரதுக்கான ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அந்த ஆசை இந்த விடயம் நீங்கள் இப்படி செய்கிறது 2 பேருக்குமே தெரியாதா? சர்ப்ரைஸ் ஆகும். 2 பேருக்குமே தெரியாது. 2 குடும்பத்தில் சில பேருக்கே தெரியாது. எங்கள் அண்ணா உட்பட ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அவ்வளோ மகிழ்ச்சி அவாக்கு. மகாராணி மாதிரி வந்தவா, எங்களுக்கும் அதை பார்க்க சந்தோஷம். அம்மா அப்பா இதை கதைப்பினுங்க கண்டிப்பாக. அப்போ சொல்லுங்கள், ஒரு மாதிரி ஒரு மகளை கரை சேர்த்துட்டீங்கன்னா அது சம்மந்தமாக இன்றைய நிகழ்வு சம்மந்தமாக சொல்லுங்கள். இன்றைய நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எங்களுடைய குடும்பம் சார்ந்த உறவினர்கள், சகோதரங்கள், அம்மா அப்பாவுடைய அரும்பெரும் காட்சியகங்கள் பாரம்பரிய முறைப்படி நடக்க வேண்டும் என எங்களுக்கு பெரிய விருப்பம். இந்த கூப்பாய் பதியிலே நாகபூஷணி அம்மன், கூப்பாய் பரான கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார், எங்களுடைய பாரம்பரிய குரு, எங்களுடைய மூதாதையர்கள் நல்லூர் நைன கோயிலுக்கு கோப்பாயிலிருந்து குதிரை வண்டியில் போய் கொடியேற்றின வரலாறு. அந்த வரலாறுகளை புதுப்பிக்க வேண்டும், அதனுடைய சிறப்புகளை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பெருவிருப்பினாலே இந்த நிகழ்வுகளை கலாச்சார நிகழ்வுகளை எல்லாம் சிறந்த முறையிலே நடைபெற வேண்டும் என்று எனக்கு பெருவிருப்பு. அந்த விருப்புக்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் அதிர்ச்சி அடைய வேணும். இப்படி அப்பா அம்மாக்கள் செய்வது எங்களுக்கு ஒரு பாரம்பரிய முறையை அனுபவித்து தந்திருக்கின்றார்கள். இது எனக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. அம்மா அம்மா கண்ணீர் வருது போல. சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த உங்களோட மகளை இப்படி கொண்டு வந்தது? சொல்லுங்க. நல்ல சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா இந்த ஏற்பாடு முதல் செய்தி நம்ம என்ன நிகழ்வு நகர்ந்தாலும் பிள்ளைகள் என்னோட கலந்து ஆலோசித்தான் செய்தேன். தனிப்பட்ட முறையில் செய்ய இவ மருமகள், மூத்த மருமகள் மாதவாத்தியாற்ற 2வது தம்பி சுப்பிரமணிய குருக்கண்ட மகள், அதையும் ஒரு பாரம்பரிய முறை வந்த சிவாச்சாரிய பாரம்பரியத்தில் வந்த மூத்த மகன் பெரிய விருப்பு கொண்ட தன்னுடைய தங்கைக்கு இப்படியான நிகழ்வுகளை சிறந்த முறையில் செய்யணும். அப்போ நாங்களும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சகோதரங்கள் எல்லாம் 4 பேர் தான், 3 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை.
தங்கம் போல வளர்த்தவர்கள் தங்கம் மாதிரியே இருக்க வேணும்ன்றது. சரி, அக்காவோட காய்ச்சி. அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கு இந்த நிகழ்வு உங்களை பார்த்தோம்? உங்களை முகத்திலேயே தெரியுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க. எனக்கு மெச்சாலான ஒரு தங்கச்சி தான். அவளுக்கு அப்படிலாம் நடக்கிறோம் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். ஓகே, நன்றி அக்கா. நம்முடைய வாசலில் நேரம் நிற்கட்டுமே.
Thank you.